அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க நம்ம காலை வேலை பார்ப்போம். அரிசி களைஞ்சிச்சு கொதிக்குது. நம்ம இப்போ லெமன் சோறுக்கு ரெடி பண்ணிடுவோம். எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு பொரிய விட்டு கடலைப்பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் கொடுத்துருவோம். கொடுத்து பச்சை மிளகாவும் அதிலே நம்ம கொடுத்துருவோம். கொடுத்து காஞ்ச மிளகாவோட பச்சை மிளகா போடுங்க, மணமாகவும் இருக்கும் உங்களுக்கு. கருவேப்பிலை பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுங்க. மஞ்சத்தூளையும் லெமனையும் நம்ம கொடுத்துருவோம். கொடுத்து அது கொஞ்சம் கொதிக்கிட்டு இருக்கட்டும். உப்பை கொடுத்துருவோம். அது எண்ணெய் பிரிட்டோம். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் டீ போட்டுருவோம். டீ குடித்தா தான் நம்மளுக்கு வேலையும் ஓடும். இது குடிச்சு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. நம்ம அதில் சோறை கிளறிடுவோம். சோறு கிளறிட்ட பார்த்திங்களா, இதாக இருக்கும். டீ கொதிக்குது. டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மறு வேலை. யார் யார் டீ குடிப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு பெரிய கிளாஸு, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சின்ன கிளாஸ். நான் நிறையா குடிப்பேன் டீ. அதோட டீ குடிச்சிட்டு முட்டை வச்சுருவோம். முட்டை பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். முட்டை அமுக்கு முட்டை இது அறுத்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் கொடுத்து கருவேப்பிலை கொடுத்து இதை பொரித்து இதை எடுத்துருவோம். பார்த்தா பொரிஞ்சிருச்சு. முட்டை பொரிஞ்சு தட்டையில் எடுத்து வச்சுக்குவோம். வச்சு நம்ம இப்போ லஞ்சி பாக்ஸு கட்டிக்குவோமா. லெமன் சோறு டப்பாவில் வச்சாச்சு. அவனுக்கு தனியாக வச்சா பிடிக்காது முட்டை கிட்டலாம். அதுலேயே தான் கேட்பான். ஒரு டப்பா தான் எடுத்துகிட்டு போவான். அதுக்கப்புறம் இந்த அடுப்பாங்கிற சுத்தம் பண்ணுற வேலை தான். சோறாக்குறதுலாம் பெரிய வேலை இல்லை. இப்போ இதை வேலை பார்க்குறோம் பாருங்க, கழுவி இதை சுத்தம் பண்ணுற பாருங்க, இது பெரிய வேலை. அதனால தான் நான் போய் டீயை குடிச்சிட்டு மறு வேலை பார்ப்பேன். இதை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஜாமாக்கள் ஒரு சோப்பாலேயே நான் கழுவிடுவேன். இதை போட்டு தேய்ச்சி எல்லாத்தையும் எடுப்பேன். எங்கள் பாப்பா பழைய துணி இருக்கும், அதை எடுத்து தண்ணி நனைச்சி அதுலேயே நான் துடைச்சிருவேன். கீழெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவிடுவேன். சோப்பை போட்டு தண்ணி ஊற்றி டைல்ஸ்லாம் நான் சுத்தமாக கழுவி விட்டுருவேன். இதை மட்டும் இதாலேயே துடைச்சிருவேன் நான். அவ்வளோதான், நான் சுத்தம் பண்ணிட்டேன். இப்படி தான் நான் 4 வருஷம் ஆகுது இந்த கேஸ் வாங்கி. இந்தமாரி தான் நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இதை சுத்தம் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஜாமான் கழுவுற வேலைக்கு நம்ம போவோம். அவ்வளோதான். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா சுத்தமாக. இப்படி தான் நான் கேஸ் சுத்தம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜாமான் கழுவிட்டேன். ஜாமானையும் கழுவி கவுத்தாச்சு. அலையான்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. சரி அதெல்லாம் சூடு பண்ணுவோம். இது தால்ச்சா, நேற்று தால்ச்சா. இது நேற்று சாயந்தரம் மீனானை கொஞ்சோண்டு வச்சேன். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மீனானை எல்லாமே சாப்பிடவே மாட்டாங்க. கொஞ்சோண்டு மீன் போட்டு ஆனத்தை காய்ச்சினேன். அதுவும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இதை சுத்தம் பண்ணிட்டோம். இதெல்லாம் நான் சுத்தம் பண்ணியிருக்கேன். தண்ணி பிடிச்சாச்சு, வாஷ் பேசன் கழுவியாச்சு. அவ்வளோதான். எங்கள் வீட்டை பாருங்கள். இது எங்கள் அடுப்பாங்கிற. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ மீனோடு வருவாங்க. அப்படியே கலைஞ்சிரும் இந்த இடம். இப்படி தான் இருக்கும் எங்கள் கிச்சன். கொஞ்ச நேரம் வரையும் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் காலை சாப்பாடு வேலை இருக்குது, மதியம் வேலை இருக்குது. லெமன் சோறுலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. மீனாக்கி தான் நான் சாப்பாடு கொடுக்கணும். நல்லா இருக்கா. இதுதான் எங்கள் அடுப்பாங்கிற. திட்டமான அடுப்பாங்கிற எங்கள் வீட்டில். இதை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதாம்மா எங்கள் வீட்டை காலை வேலை. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.